2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்பது குறித்து திருநெல்வேலி மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இங்கே தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சக்தி அப்படின்றது திமுகவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞராகட்டும், எம்ஜிஆர் அவர்களாகட்டும், ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அடுத்த 20 ஆண்டுகள் கழித்து என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்தில் நம்ம தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான திட்டங்களை யோசித்து வித்துட்டதுனால மட்டும்தான் இன்றைய தினம் கூட நாம் இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களை காட்டிலும் முன்னோடி மாநிலமாக நாம் திகழ்ந்துட்டு இருக்கோம். தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விஜய் அவர்களோ அல்லது இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் புதிய கட்சிகள் நிறையா வரக்கூடிய காலமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இது தேர்தல் காலம் அப்படின்றதுனால. ஸோ தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் தாண்டி வேற எந்த கட்சிக்கும் கிடையாதுன்றது தான் தற்பொழுதைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலையாக இருந்துட்டு இருக்கு சார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி நிலவுவதால் மிகவும் ஒரு போட்டி கடுமையாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா, இப்போ ஏற்கனவே வெற்றி பெறுகிற திமுகவினுடைய அடுத்த வெற்றி இலகுவாக இருக்காது, ரொம்ப கடினமாக இருக்கும். இப்போ அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி அமைத்து போட்டிடுறாங்க. அந்த கூட்டணியும் கூட என்ன செய்கிறாங்க, சிறு சிறு கட்சிகள் தான் கூட்டணி இருக்காங்கிறதோட பெரிய கட்சியாக எதுவுமே இல்லை. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தை என்ற போன்ற பெரிய கட்சிகள் இருக்காங்க. மீண்டும் பாமகவனுடைய ஒரு அணி என்ன செய்ய வேண்டியிருக்கு, திமுக கூட்டணியில் வருவது போல இருக்குது. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா 2 அணியுமே நல்ல ஒரு போட்டி, ஏட்டிக்கு போட்டியாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு போட்டியாளராக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் புதிதாக வருகிற அந்த விஜய் குறைந்தபட்சம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் குறைந்தது 10,000 முதல் 20,000 வரை உள்ள வாக்குகளை வச்சிருக்காரு, தன்னகத்திலே வச்சிருக்காரு. அது மட்டுமல்லாது சீமான் என்ன செய்கிறாரு, ஒரு கொள்கை பேசி என்ன செய்கிறாரு, அது ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறார், திரட்டுறாரு. இவர்களுக்கான ஓட்டு என்பது தானாக இவ்வளோ ஓட்டு தான் இவங்க வாங்குவாங்க அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் செய்யப்பட்ட ஓட்டு. இவங்க இவ்வளோ ஓட்டுகளை தான் வாங்குவாங்க, இவ்வளோ தான் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனால் திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஓடுற ஒரு ஓட்டம். அந்த சூழ்நிலையில் வெற்றி என்பது 50,000 1 லட்சம் அது போன்ற ஒரு வாக்கு வித்தியாசம் இல்லாமல் 5,000 2,000 1000 500 இது போன்ற ஒரு இதாக இருக்கும். இன்றைய சூழ்நிலையிலே எத்தனை போட்டி என்று சொல்ல முடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. மும்முனை போட்டியா, 4 முனை போட்டியா, 5 முனை போட்டியா, 6 முனை போட்டியா, 7 முனை போட்டியான்னு சொல்லுகின்ற அளவுக்கு கள நிலவரங்கள், அரசியல் நிலவரங்கள் அப்படி இருக்கிறது. அது ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்போ ஒரு கட்சியிலேயே பல கிளைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. பாமக எடுத்துக்கொண்டால் அது பெரிதாக பிரிந்து விட்டது. அதிமுகவும் 3 பிரிவாக இன்றைய சமயத்தில் இருக்கிறது. இங்கே எத்தனை பிரிவு சொல்லவில்லை. இதற்கிடையிலே தாவேகா என்கிற ஒரு கட்சியும் இன்றைக்கு ஒரு திரைப்பட நடிகர் உள்ளே வந்திருக்கிறார். ஆனால் தாவேகா என்பது இன்றைய தேதி வரை களப்பணி என்பது ஆற்றவில்லை. ஆனால் எடுத்த உடனே நம்ம அரசாங்கத்துக்கு தலைமையில் வரணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி என்பது மட்டுமல்ல, அது நடக்கும் என்பது உறுதியாக சொல்லவே முடியாது. கண்டிப்பாக இதே நிலையில் நீடிக்கின்ற பொழுது தமிழக முதல்வர் அவர்களுக்கு அவர்களுடைய கட்சி சார்ந்த ஒரு ஓட்டு வாக்களித்தால் கூட அவருடைய வெற்றி என்பது உறுதியாகிவிடும். ஆனால் அதே வேளையிலே இந்த கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சிக்கு இந்த திமுக எதிராக ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள். இவர்கள் வெறும் திராவிட வெற்றி பெற உறுதி என்றால் கூட கடினமான உழைத்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். ஒரு புதிய சக்தி உள்ள வரும்பொழுது அதோட பலம் என்ன, அதோட பலம் என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறதுனால சொல்வது எல்லாமே யூகமாக தான் இருக்கும். 2005 கட்சி தொடங்கிய விஜயகாந்த் அவர்கள் 2006 சட்டமன்ற தேர்தலில் நின்றபோது, ஆனால் ஓரளவு அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் வாக்காளர்களாக மாறிவிடுவார்கள் என்ற உறுதி இருந்தது. அதனால் கிட்டத்தட்ட எதிர்பார்த்தபடியே விஜயகாந்த் அவர்கள் ஒரு 8லிருந்து 10% வாக்கை எடுத்தார்கள். இன்றைக்கு புதிய சக்தியாக இருக்கக்கூடிய விஜய் வாக்குகளை எந்த அளவில் ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றுவார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இருந்தாலும் ஓரளவு ஆதரவு இருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. ஆனால் அந்த ஆதரவு யாருக்கு பாதகமாக முடியும், அதை பொறுத்து 2026 தேர்தல் முடிவுகள் வரலாம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் ஆளுகின்ற ஸ்டாலின் அவர்களுடைய அரசுக்கு மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்பு தான் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 50% வாக்குகளை அவரது கூட்டணி கையில் வைத்திருக்கிறது. அப்புறம் எதிர்ப்புறத்தில் எத்தனை பேர் நின்றாலும் மீது 50% பிரியத்தானே செய்யும். நமக்கு தேர்தல் என்பது 1% வாக்கு வித்தியாசம்னாலும் வெற்றி தான் அங்கே கணிக்கப்படுது. அதனால் கிட்டத்தட்ட பாதி வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய இன்றைய முதல்வருடைய கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம். எதிரணிகள் ஒருவேளை அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்தால்
வேணா தேர்தல் முடிவு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் என்பது என்னுடைய கணிப்பு.